எல்லாமே திரும்ப ஆரம்பித்த இடத்துக்கே வந்து சேர்ந்த மாதிரியான ஒரு ஃபீல். விஜய் பாஜக கூட்டணிக்கு வருவாரா, விஜய் அதிமுக செக்யூரிட்டி சேருவாரான்னு எல்லாம் பேசி முடிச்சு, விஜய் காங்கிரஸ் கூட சேருவாரான்னு பேசி அதுவும் முடிஞ்சு, அந்த பக்கம் திமுக வந்து இல்லை காங்கிரஸ் விஜய்க்கு வாய்ப்பு இருக்குன்னு பேசுகிற போது தமிழிசை திடீர்னு உள்ள வந்து நீங்கள் பாஜக கூட்டணிக்கு வரும்னு தேர்தல் பரப்புரைகள் கூட்டணிக்கு 2வது சீசன் ஆரம்பித்து வச்சுருக்காங்க. பாஜக கூட்டணிக்கு ஏன் விஜய் அழைக்கிறாங்கிற கேள்வியிலிருந்து இன்றைய ஆர்டிஎக்ஸ் ராப் என்ன சொல்லுதுங்க பார்க்கலாம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் விஜய் இணைந்தால்தான் திமுகவை வீழ்த்த முடியும் என கூறி மறுபடியும் விஜய்க்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் பாஜக முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன். இதற்கிடையே ஒரு கருத்தரங்கில் பேசிய அண்ணாமலை மிக குறைந்த கட்டமைப்புடன் குறைந்த அளவிலான தலைவர்களை வைத்துக்கொண்டு தாவேகா தேர்தலை சந்திப்பது கடினம் என விஜயை அறிவுறுத்திய அண்ணாமலை அதற்கு உதாரணமாக ரஜினியின் அரசியல் முன்னெடுப்பை சுட்டிக்காட்டியிருக்கிறார். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனோ அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்ற தமிழிசையின் கருத்து சரியானது என ஆமோதித்திருக்கிறார். பாஜக தலைவர்கள் விஜய் மீது அக்கறை மழை பொழிய கருப்பு பணத்தில் சம்பளம் வாங்கும் விஜய் ஒரு ஊழல்வாதி என அதிமுக தலைவர்கள் விஜய் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார்கள். திமுகவை வீழ்த்தும் அளவுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் வலிமையடையவில்லையா? வெற்றி பெற அவர்களுக்கு விஜய் தேவைப்படுகிறாரா? விஜய் தன்னை நோக்கி வரும் அழைப்புகளை எப்படி எடுத்துக்கொள்வார் உள்ளிட்ட கேள்விகளுக்கு விடை தேடுகிறது இந்த ஆர்டிஎக்ஸ். நடக்க போற தேர்தல் 2 கூட்டணிகளுக்கு இடையில் நடக்கிற தேர்தல் இல்ல. இது தமிழ்நாடு வாசஸ் என்டிஏ. திமுகவை தவிர யார் ஆட்சிக்கு வந்தாலும் அது சர்வ நிச்சயமா டெல்லி பாஜக ஆட்சியா தான் இருக்கும்னு தெல்ல தெளிவா புரிய வைங்க. வெல்ல போவது தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா? 234 தொகுதியிலும் இந்த விஜய் தான், அதாவது உங்க விஜய் தான் உங்க சின்னம். 234 தொகுதியில தலைவர் தான் இந்த ஸ்டாலின் தான் வேட்பாளர் நினைச்சு வேலை பாருங்க. இல்லையா அவருடைய நோக்கம் திமுக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. அப்படியா இருந்தா அவர் எப்படி முடிவெடுக்கணும்? ஆமா, வர கட்சிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அழுத்தமா நமக்கா இந்த அண்டி பொழைக்கிறதுக்கோ இல்ல இந்த அடிமையா இருக்கிறதுக்கால நம்ம அரசியலுக்கு வரல. இந்த அழுத்தத்துக்கெல்லாம் அடங்கி போற ஆளா இந்த ஆளு நம்ம கிட்ட அதெல்லாம் நடக்கவே நடக்காது. நட்பு சக்தி இருந்தாலும் இல்லைனாலும் தனியாவும் நின்று கேட்டா ஜெயிக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய படை